ரிலீஸ் ஆயிருக்கிற காதல் நிலவுங்கிற படத்துல நீங்க போட்டுக்க டியூன் அத்தனை சூப்பர் ஹிட். ஜனங்கள்லாம் உங்க பாட்டை ரசிக்கிறாங்க. ஆனா நான் உங்களையும் சேர்த்து ரசிக்கிறேன். இங்க பார், நீ மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இதே பதிலத்தை சொல்றீங்க. ஏன் என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் என்ன பிடிக்கலன்ற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏய் ஸ்டாப் இட். உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகே, இப்ப நீங்க சொல்லல, அப்புறம் சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. சந்தியா, உன் காதலுக்கு இதான் முடிவுன்னா நான் சொல்ல போறது கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவுக்கு வா. இப்ப நீ காதலிக்கிறிய அருண், அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா? தக்காளி ஆடலாம் வரியா? ஏய் ஏய் லைக் டு டான்ஸ். ஏய் பப்பாளி வரியா? கம் ஆன் மேன், கம் ஆன். இப்ப தலைவன் தாளிக்கிறான் பாரு. ஏய் அக்கே, ஏய் இக்கே, ஏய் அம்சி வாசி அம்சி. ஏய் 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 இந்தா 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 இந்தா. ஏய் 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 நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுதுக்கு எனக்கு ஊத்திக்கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லிய. நிறுத்துங்கடா, எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க, ஷூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு, புரோட்டா சுட போறாரா? அவர் நம்மளதான் சொல்றாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டா தான் இல்ல. வெத்துவேட்டா? இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன் தான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்போ நாங்க என்ன பெருசா தப்புட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம்பு வச்சோமா? தாத்தா, நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச என்னையே அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம், அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே? அதை போய் தடுக்கிறீங்க. ராத்திரியில் பௌர்ணமியை கண்டேன், பகல் வேளையிலும் அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்பே, உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் என்ன குழம்பு வைக்கிறாள்? இனிமேல் ருக்கு வீட்டுக்கு தான் போயிடணும். என்னண்ணே வாசல்ல செம்மண் கோலம் போட்டிருக்கு, ஏதாவது விசேஷமா? செம்மண் கோலம் இல்லடா, ரத்த கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணர் வருவாருன்னு தான் பாத கோலம் போடுவாங்க. நீ என்னடா பாதத்திலே ரத்த கோலம் போட்டிருக்க? ஓ, வெளியில போற மாமன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, வந்து பாரு பேத்திய, காலில் ரத்தமா கொட்டிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு முத்தையா தோட்டம் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க கடந்த முள்ளு கால்ல குத்திருச்சு. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்ட. இதை கேட்ட உடனே நெஞ்சில அப்பா விசுக்கு விசுக்குன்னு இருக்கு தெரியுமா? அடேங்க அப்பா, பாசம் பொத்துக்கிட்டு வருதாக்கோ? சும்மா நிறுத்துறி. மூக்கை அவங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான், அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாட்டியா, உனக்கு புரியுது, இந்த கோமருக்கு ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. டேய், ஊருக்குள்ள போய் பொம்பளை டாக்டர் பொம்பளை நர்ஸா பார்த்து வண்டியில போட்டு வரசா வாடா. சரி, பாருங்கடி என் பேரனோட பாசத்தை. இப்ப என்ன நடந்து போச்சு? அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குதிக்க வேணாம்னு சொல்லுவீங்க. எது தேவை எது தேவையில்லைன்னு இந்த மூக்கை எனக்கு எல்லாம் அத்துப்படி. டேய் டேய், வண்டி விளக்கண்ண வர்ற ஆம்பளை டாக்டர் கொஞ்சம் அழகா இருந்துட்டானா நம்ம பிள்ளை மண்ணை விழுந்துருண்டா. அதான் போங்க, பூங்குடி பூ மாதிரி மெத்தையில் படுக்க வைங்க. டேய், டாக்டர் போய் ஓட்டுவான். ஒரு முள்ளு பத்துறதுக்கு எம்பிட்டு பாடுபடுத்துறான். உன் மேல அவ்வளவு பாத்தீங்களாடி உங்க மாமனே உங்க மேல எம்பிட்டு பிரியம் வச்சிருக்கான்னு?
நீங்க என்னடான்னா ஊருக்குள்ள இருக்கிற பக்கி பதவக்காடுக பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவனை தப்பானவன் தப்பாவே நினைக்கிறீங்க. ஆமா, நல்லா புரியற மாதிரி எடுத்து சொல்லு பாட்டி. நான் சொல்றேன்டா என் ராசா, என்னமோ கால்ல முள்ளு குத்தி 4 சொட்டு ரத்தம் சிந்துறதுக்காக என் பேரை எப்படி பதறி போய் பணிவிடை எல்லாம் பண்றா பாத்தீங்களா? அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கண்டி. இந்த கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது என்ன கறி பாட்டி? குயில் கறி. குயில் கறியா? ஆமா, கிடைக்குமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தா? பூங்கொடி என்னமா போறேன்? பூங்கொடி ஏமா ஏன் சாப்பாடு பாதியில வச்சுக்கிட்ட? குயில் கறி நல்லா இல்லையா? என்ன பாட்டி, குயில தான் குருவா வச்சுக்கிட்டு அது கூவறத கேட்டு கேட்டு நான் பாட்டு கத்துக்கிட்டேன். அத போய் கொன்னு திங்கணுமா? என்ன இந்த பாவத்தை செய்ய வச்சுட்டிய பாட்டி? குயில் கறி சென்டிமெண்ட் நம்மள கவுத்துருச்சே. நாய் கறி போட்டிருக்கணும். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன இது? பார்த்தா தெரியல? சுத்தமான தங்கத்துல சின்ன சின்னதா அழகழகா வைரக்கல் பதிச்ச வைர இதயம். அழகா இருக்குல்ல? உங்கள மாதிரியே. இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷினியா தான் இந்த வைர இதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும்? சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் விஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ, உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இதை வேணும்னா வெளியில தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. காதலெனும் தேர்வெழுதி வயசான கிழவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ணுங்கிற நினைப்பு பய மக்களுக்கு வராதே. பயப்புள்ள இதுல 1000 மீன் இருக்கு. இதை கொண்டு அலசி நீயே போய் செய்ய. ஊர்ல இருந்து பேர வரான்னு தெரிஞ்சதோ காலையில இருந்து ரொம்பதான் பெடாத்திட்டு இருக்கீங்க. கிழவி என்ன வேற வேலையே இல்லையா? உடனே புறப்படு. 2 பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு வரலாம். வேலை வேலைக்கு ஆக்கி போடுறேன்ல. தின்னுட்டு கிழவனுக்கு மப்பு தான். நடுவுட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறையா? என்ன டான்ஸ்? ஏ படமா? அப்படின்னா என்னடி? போங்க பாட்டி. இது பாருங்க தாத்தா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாட்டி. போங்கடி. நீங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் தான் 4 கிழமையும் பாப்பீங்க. என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி அதை விடுங்க. 4 சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு 4 முழம் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரிச்சுக்கு அமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்தா வரப்போற என் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் ரொம்ப முக்கியம். அது I love you. இடிச்சேன் முகர திரும்பிக்க. ஆமா கிழவா, ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு. அழகா பச்சை இகிச்சி பருப்பு இச்சி நெருப்பு. இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்பிள்ள நல்லா ஊடி நடுறா. புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்பிள்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா.
என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில இருக்கிற பூவை தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில இருக்கிற பூவை சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய், வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிடும். ஆமா, இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தாக்கு இந்த வாய். சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி, நல்ல நிலா வெளிச்சம், தோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. கலவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்கமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படின்னா நமக்குன்னா அப்படித்தான் வரும். அட சும்மா இருங்க, பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தேன். இந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ, பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு, சினிமாக்காரெல்லாம் அங்கதான் கொடுப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காடு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. குட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை. ஏமா இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டா. இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு தபால. உனக்கு அடுத்து விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்கிட்ட என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், விளமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்து கொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணா இருக்கு மண்ணாருமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணி மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா. நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா. ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பழங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிச்சு வாயில் போட்டு போனடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களே சொன்னியா? ஆமாயா, இதுல மூத்தவையா இருக்கு, சின்னவையா இருக்கு. மூத்தோட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு சொத்த பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தவம் வைத்து கொடுத்த விட மாட்டேன். ஏண்டா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவ. நாங்க ஆத்தக்கரல உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க உட்காரு. எடுத்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன்,
அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்புட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிழவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. செத்து மண்ணோட மண்ணா மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க 2 பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க 2 பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியதான். என்னடா வந்திருக்கிறது யார் விட தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு வரலாம்ப்பா. வாங்கண்ணே ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. அண்ணே, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான். ராசிக்கார பையன், நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி, போயா போத்தி. பெட்டிகளெல்லாம் வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல. மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு 8 உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க ஊருட்டலுக்கு மிரட்டலுக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துக்கிட்டு சாகலாம். வாத்தியாரையா நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சாவுன்னு அவர்கிட்ட பழிக்காது. நீங்க உள்ள வாங்கய்யா. அவங்க கிடக்காங்க 4ஆம் ஜாதி பயலுங்க. பொண்ணு பாக்குறேன் கண்ணு பாக்குறேன்னு இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க வாகந்துருவேன். எடுபட்ட பயலுகளா, எடுபட்ட பயலுகளா. பாட்டுக்கு ஒரு பெக்கு ரிலாக்ஸ் ஆகட்டும். உனக்கு மண்டையில முடிதான் அரசு கொழிஞ்சு மூளையே இல்லையா? அவங்கதான் பொடி பயலுக சரி கட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கேளவா, முக்காடு போட்டுக்க, முக்காடு. என்னடி வண்டி வந்திருக்குடா, பாராளுமன்ற கவுந்துருச்சுல, நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா, வாதியார் கையை வெட்டினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். காமெடி பண்ணாதீங்க. எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன். அதான் ஏதோ மாமியார் விடுங்கிறான், அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி, நானாவது பொண்ணு பார்க்க வந்தவனுங்களை கையத்தான் வெட்டினேன். என்ன பண்ணுவேன்? தலைவே வெட்டுவேன். தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். பெருசு வேதனைப்படாத, அண்ணன் ஜாமீன் எடுத்துறேன். மூச்சுக்கு 30 தடவை ஜாமீன்ல எடுத்துறேன்னு சொல்றிய, நெசமா தான் சொல்றியா? அட போயா கிளவா, அவனை போலீஸ்ல போட்டு கொடுத்தே நான்.